அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஆஃப்-இயர்லி எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தமிழ் எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீட்பேக் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் மூலயமா நடந்த ஒரு அப்சர்வேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறையும் நமக்கு ஆஃப்-இயர்லி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா காமன் கொஷின் பேப்பர் கிடையாது. விச் மீன்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அவங்கவுங்க ஓன் ஆஃப்-இயர்லி கொஷின் பேப்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர், நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர், மேபி 1 or 2 டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சேம் கொஷின் பேப்பரை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய சேட் நியூஸ் இருக்குது. இதோட ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணணும், பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்டேஜை நம்ம வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நான் அந்த சேட் நியூஸை நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாளைக்கு நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ரைட்? ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 20 மார்க் உங்களுக்கு 1 மார்க் மட்டுமே வரும். ஸோ அந்த பட்சத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த வெக்காபுலரி கிராமர்லாம் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்களா, ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் உங்களுக்கு கிடச்சா கூட போதும். அந்த 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். லைக் ப்ரிஃபிக்ஸ், ஃபிக்ஸ், சஃபிக்ஸ் இது கேட்டிருக்காங்க, பிளெண்டட் வேர்ட்ஸ் இது கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் வேர்டு இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாரின் ஃப்ரேஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வெர்ப், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு டெலகிராம் குரூப் நம்ம வந்து வச்சுருக்கோம். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே ஜாயின் ஆகிக்கோங்க. நீங்கள் எழுதிட்டு வந்த கொஷின் பேப்பரை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், அதனுடைய சொல்யூஷன் நான் வீடியோவாக கொடுக்குறேன். அதே மாதிரி எத்தனை டிஸ்ட்ரிக்டோட பேப்பர் கிடைக்குதோ அத்தனை டிஸ்ட்ரிக்டோட வீடியோவும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வந்து சொல்யூஷன் வீடியோ நம்ம வந்து கொடுப்போம். இந்த ஆஃப்-இயர்லி எக்ஸாம் லீவில் அதுதான் நம்ம சேனல் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் இது வந்து காமனாக இல்லாதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அது வந்து கொஞ்சம் இழக்குது. இப்போ காமனாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வியூவர்ஸாக இருக்காங்க, அதேமாதிரி நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஒவ்வொரு பேப்பர் இருக்கும் போது லைக் ஒரு காமன் பேப்பர்னால் அவங்க டிஸ்கஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓ, நேற்று இது கேட்டாங்களே என்ன பண்ணேன், அது மாதிரி சேர்ந்து படிக்கிறதுக்கு அந்த மாதிரி திங்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஃபேக் கொஷின் பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சம்திங் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் கசியுதுன்னு வைங்களேன், லீக் ஆகுதுன்னு வைங்களேன் பேப்பரு, அதை ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக் கோடெல்லாம் அழைச்சி இதுதான் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேப்பர், இதுதான் காமன் ஆஃப்-இயர்லி பேப்பர், ஸோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. யூடியூப்பை திறந்தாலே உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடரே பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து தெரியாது எந்த பேப்பர் நமக்கு வந்து கிடைக்க போகுது. இது ஜஸ்ட் ஆஃப்-இயர்லி எக்ஸாம் தான், இட்ஸ் நாட் அ பப்ளிக் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீ பப்ளிக் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். ஆக்சுவல் எக்ஸாம் உங்களுக்கு பப்ளிக், நீங்கள் அங்கே எடுக்கிற மார்க் தான் முக்கியம். அதனால் இந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா இதான் அஃபிஷியல் பேப்பர், இது லீக் ஆகிடுச்சு, ஸோ இந்த மாதிரி சொல்கிறக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. உங்கள்கிட்டயும் பேப்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் ஃபாலோ தட். அண்ட் ஆல்சோ இது ஒரு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் அகெயின் ரெயின்ஸ் நிறைய விஷயம் இருந்துச்சு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அவங்களும் திங்க் பண்ணணும்ல. ஸோ இப்படி ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கம்பல்சரி கொஷின்ஸ் அதெல்லாம் கூட நம்ம வந்து கேதர் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 12th இங்கிலீஷ் 1 மார்க்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராம்ஸ், எஸ்கியூஎல் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து காமனாக எப்படி படித்தா மார்க் எடுக்க முடியும் நமக்கு தெரியும். நம்ம சேனல்லே நான் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்தேன். எப்படி வந்து ஸ்டடி பிளான் இன்றைக்கி எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணுறது, அண்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்கில். இப்போ கண்டிப்பாக பேப்பரில் லெட்டர் ரீடிங் இருக்குமா? இருக்கும். அப்போ அது பிரிண்டட் கொஷின். கண்டிப்பாக பேப்பரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் இருக்குமா? இருக்கும். எக்ஸ்பெக்டட் கொஷின். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்சி இருக்குமா? இருக்கும். இஆர்சிக்கு டிப்ஸ் வைக்கும், போயம் நேம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம், ஐடியாஸ் கொடுக்குறோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் ஆஃப்-இயர்லி எக்ஸாம், அது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வந்த தகவல். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சரி, வீடியோவாகவே நம்ம கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வீடியோவாக கொடுத்துட்டோம். ஓகேவா? இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை பார்க்குறேன். நாளைக்கு நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.